அப்புறம் பேசிடலாமா? பேசுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். அது ஒண்ணு இல்ல ஜெகநாதன், ஸ்ரீதர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, மாப்பிள்ளையும் என்கிட்ட பேசினாரு. அதான் அந்த பஞ்சாயத்து என்ன ஏதுன்னு கேட்டு போலாம்னு வந்தோம். பஞ்சாயத்தா? ஏன் சம்பந்தி, நான் தான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் வெளியாளர்களை கூட்டி வந்து இப்படி பஞ்சாயத்து அதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஜெகநாதன், அப்ப எங்களை வெளியாட்கள்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல சகாதவன், இது என் குடும்ப விஷயம், நாங்களே பேசி முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பேசி ஒத்து வரலன்னு தானே எங்களை கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்க ஸ்ரீதர். இத பாருங்க, என் பையனை உங்க பொண்ணு கட்டி வச்சு பிரச்சனை ஆகி பல நாள் ஆச்சு. என் பையனும் அவங்க அம்மாவும் அலையாத நாள் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே தெரியல. அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி விடுங்க, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு. ஜெகநாதன், ஸ்ரீதர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் பையன் பண்ணது தப்பு தான். உங்க பொண்ணு அப்படி நடத்திக்க கூடாதுதான். மாப்பிள்ள பிடிக்காம உங்க பொண்ணு தாலி கட்டின அன்னைக்கு வீடு திரும்பி வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, பையன் திருந்திட்டேன்னு சொல்றான். உங்க பொண்ணோட தான் வாழ்வேன்னு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல ஒருத்தர் என்னங்க செய்ய முடியும்? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி மாப்பிள்ள நம்ம ஊர்லயே அமையாது. பொண்டாட்டி போன மறுநாள்லயே புது மாப்பிள்ளையா வந்து நிக்கிறானுங்க. உங்க பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. கட்டி கொடுத்த பொண்ணு தாலி கட்டின அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டா வர்றவன் போறவன் என்ன வேணாலும் பேசுவான். நிச்சயம் பண்ணி நின்னாலே காதை கடிச்சிட்டு நிக்கிறவங்க இதை விடுவாங்களா? இந்த பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. என்ன பொறுத்தவரை ஊர் பேசுது உலகம் பேசுங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் மகளை பொறுத்தவரை அது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். ஒரு பொண்ணை பத்தி அப்பனா நீங்க சொல்றது சரி. ஆனா ஊர் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு கவலைப்படாம இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் வேலை வெட்டின்னு வெளியே வரத்தானே செய்யணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? ஜெகநாதன், என்னடா வந்த இடத்துல வார்த்தையை வரானேன்னு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. எனக்கு நீங்களும் வேணும் இவங்களும் வேணும். நீங்க எல்லாமே நம்ம சாதி சனம் தான். நான் இங்கிட்டும் பேச முடியாது அங்கிட்டும் பேச முடியாது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, விஷயம் அப்படி. உங்க பொண்ணுக்கும் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறாள், அவர் பேர் என்ன? சொக்கலிங்கம். சொக்கலிங்க மகன் கோபிக்கும் உங்க மகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஊர்ல. சகாதேவா, நான் சொல்லல ஜெகநாதன், ஊர் சொல்லுது. ஊர் சொல்லுது, 1000 சொல்லும். அதுக்காக உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி பேசுவியா? நீ ஆத்திரத்துல பேசுற ஜெகநாதன், எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் சொல்றேன், என் பொண்ணு விஷயத்துல இப்படிப்பட்ட பஞ்சாயத்துலாம் வராது. நான் வரவும் விட மாட்டேன். பொண்ணை பத்த சில சங்கடங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். நாம நம்ம புள்ளையே தங்கம் வைரம்னு தான் சொல்லுவோம். அதுகளும் நம்ம பேச்ச கேட்டுதான் நடக்குதுங்க. நான் இல்லன்னு சொல்லல. என்னடா எதுலடா குத்தம் சொல்லுவோம்னு கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வசதியானவங்க தான், பணக்காரங்க தான். அதுக்காக நம்ம பொண்ணை வாழ வெட்டின்னு சொல்லாம இருப்பாங்களா? நம்ம செஞ்ச குத்தம் இல்லையா? சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, மாப்பிள்ளை எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னு நிக்கிறாப்லனா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பேச்சு பொதுவுன்னு வந்தாச்சு. இனிமே மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பேசுறத வெளிச்சம் போட்டு பேசிடலாம். உங்க பொண்ணை வர சொல்லுங்க, பையனோட வாழ்றியான்னு கேட்டுக்கங்க. ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இல்ல உங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு சங்கட்டம்னா. மலரு, மலரு போக்கா. இங்க பாருமா, என்னை அடுத்த ஆள்னு நினைக்காத. ஒரு வகையில நான் சித்தப்ப முறைதாமா. உன் மனசுல எந்த சங்கடமும் வச்சுக்காத. மாப்பிள்ள விஷயத்துல உன் மனசுல என்ன இருக்குதோ பட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிருமா. நீங்களே பேசி முடிச்சிருக்கலாம், முடியல. அதுதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுன்னா 2 பேத்துக்குமே நல்லதுமா. பிடிக்கலனா அவங்களும் இங்க வந்து அடிக்கடி தொந்தரவு தர மாட்டாங்க. நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா. சேர்ந்து வாழணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற என்னமா இருக்கு? உங்க அப்பாவோட விருப்பமா அதாம்மா. நீ என்னமா சொல்ற?